அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதக விதி 360 டிவி. இன்று நாம் பார்க்கப் போகும் முக்கியமான நாள் 27/8/2026 வியாழக்கிழமை நாளில் சிறப்பாக நடைபெறவுள்ள ஆவணி அவிட்டத்தைப் பற்றி. ஆவணி அவிட்டம் என்றால் என்ன? இந்த நாளின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? யாரெல்லாம் இந்த சடங்கை கடைபிடிக்கிறார்கள், கடைபிடிக்க வேண்டும்? பூணூல் மாற்றுவதன் சிறப்பு என்ன? உபாகர்மம் என்றால் என்ன? காயத்ரி ஜபம் என்றால் என்ன? ரிஷி தர்ப்பணம், பிரம்மயக்ஞம் போன்ற சடங்குகளின் முக்கியத்துவம் மதிப்பும் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முதலில் ஆவணி அவிட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆவணி அவிட்டம் என்பது வேத பாரம்பரியத்தின் மிகவும் முக்கியமான ஒரு சடங்காகும். இதன் சமஸ்கிருத பெயர் உபகர்மமாகும். உபகர்மம் என்பதற்கு மீண்டும் தொடங்குதல் அல்லது ஆரம்பித்தல் என்று பொருள். குறிப்பாக வேதங்களை பயிலும் மரபில் அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு புனித நாளாக, அதாவது உபகர்ம நாளாக இதை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல பழைய பூணூலை நீக்கி புதிய பூணூலை அணியும் சடங்கும் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இது இப்பவும் இந்த சடங்கு கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. அதற்கு ஆவணி அவிட்டம் என்று பெயர் வச்சும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நாளில் வேதம், ரிஷிகள், குருமார்கள் மற்றும் வேத ஞானத்தை மனிதர்களுக்கு வழங்கிய மகா ரிஷிகளுக்கு நன்றியையும் மரியாதையும் செலுத்தும் நாளாக இது கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி அவிட்டம் இந்த வருடம் 27 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை வருகிறது. கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு பௌர்ணமி நாளாகவும் இது இருக்கிறது. உண்மையிலே நல்ல ஒரு வெளிச்சமான நாள். இந்த நாள் குறிப்பாக யஜுர்வேத உபகர்மம் என அனுசரிக்கப்படும் நாளாக இருக்கிறது. நம்ம தமிழ் காலண்டர் கணக்குப்படி காலை சுமார் 9 மணி முதல் வளர்பிறை சதுர்த்தி ஆரம்பித்து அதற்கு பிறகு பௌர்ணமி திதி தொடங்குகிறது. அன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரமாகும். ராசி மகர ராசி. அது இரவு வரை தொடர்ந்த பின்னர் சதய நட்சத்திரத்துக்கு கும்பத்துக்கு மாறுகிறது. ஆனால் 27 ஆகஸ்ட் நாள் பஞ்சாங்க ரீதியாகவும் முக்கிய நாளாக இது பார்க்கப்படுகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த 27 நாள்ல ஹயக்கிரீவ ஜெயந்தியும் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆவணி அவிட்டத்தோட முக்கிய நோக்கம் பூணூல் மாற்றுவது மட்டுமல்ல. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக கதை, வேதங்களும் இருக்கு. வேதங்களை மனிதர்களுக்கு அருளிய ரிஷிகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக இது இருக்கிறது. அதே மாதிரி வேதம் படிக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் தொடக்க நாளாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தெரிஞ்சும் தெரியாமலும் தவறு செஞ்சுட்டா அதை பிரார்த்தனை செய்து சரி செய்யும் நாளாக இன்று ஒரு முக்கியமான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஆன்மீக வாழ்க்கையில் ஒழுக்கத்தை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு நினைவூட்டல் நாளாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. குரு மற்றும் ரிஷி பரம்பரையை நினைவு கூறுதல் நாளாகவும் இந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதனால இது ஒரு பண்டிகை மட்டும் இல்லை, வேதத்தையும் ஞானத்தையும் போற்றும் ஒரு புனிதமான ஒரு நாளாக இது இருக்கு. சரி, பூணூல் ஏன் மாற்றம்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பூணூல் அல்லது யஜசோப விதம் அப்படின்னு சொல்றது ஒரு வேத பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக பூணூல். அதுக்கு பூணூல் பேர் தமிழ்ல. ஆவணி அவிட்டம் பழைய பூணூலை அகற்றி அதற்கு தேவையான மந்திர உபசரிப்புகளுடன் உச்சரிப்ப சொல்லி பூணூல் அழிவது வழக்கம். இது மேக்சிமம் ஐயரும் விஸ்வகர்மா மக்களும் வருடம் கடைபிடிக்கின்றனர். மற்ற சமூகத்தினரும் இதனை ஒரு முக்கிய திருவிழாவாக பார்க்கின்றனர். கோயில் குளத்திற்கு சென்று அவர்கள் முன்னோர்களை நினைத்தும் வழிபடுகின்றனர். என்னுடைய இந்த இதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல நம்ம அதை மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆன்மீக கடமைகளை புதுப்பித்துக் கொள்கிறேன். வேத பாதையில் மீண்டும் ஒழுக்கத்துடன் பயணிக்கிறேன். இது என்னுடைய இன்று முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு அவங்க அந்த ஆன்மீக நினைவூட்டல செஞ்சு பூணூலை புதுசா இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இதை சொல்லி மாறுபடலாம், ஒவ்வொரு சமூகத்துக்கும் இது மாறுபடலாம். ஆனா அதனோட முக்கிய நோக்கமே இந்த ஒரு சடங்கு தான், இந்த ஒரு விஷயம்தான். ஆவணி அவிட்டம் அதுல ஒரு முக்கியமான ஒரு 6 விஷயத்த நம்ம சொல்லப்போம். ஸ்நானம், சந்தியா வந்தனம், மகா சங்கல்பம், யஜனோபவித தாரணம், ரிஷி தர்ப்பணம், பிரம்மயக்னம். இதெல்லாம் அவங்க கடைபிடிக்கிறாங்க.
இந்த சடங்குகள் வந்து சரியான மந்திரங்கள் மற்றும் நடைமுறைகள், வேத சாகை சூத்திரம் மற்றும் குடும்ப மரபை பொறுத்து இது வந்து மாறுபடும். சரிங்களா? அடுத்து வந்து ரிஷி தர்ப்பணம். ரிஷி தர்ப்பணத்தை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து நமக்கு வேத ஞானத்தையும் மந்திரங்களையும் வழங்கிய மகா ரிஷிகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் சடங்காக ரிஷி தர்ப்பணம் வந்து செய்யப்படுகிறது. இது வந்து ஜோதிடர்கள் வந்து ஒரு முக்கியமாக இது வந்து அவங்க கடைபிடிப்பாங்க அந்த நாள்ல. ஏன்னா அவங்க கற்ற வேத வித்தைகளை வந்து அருளிய குருமார்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும், இது முதல் நாளாகவும் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜையை செய்து ஜோதிடர்கள் அனைவரும் இன்றைய நாளில் சிறப்பு செய்வார்கள். நாம் பெற்ற ஞானத்திற்கு நன்றி செலுத்தும் நாள் இந்த ஆவணி அவிட்டம் ஆகும். அனைத்து வேதத்தை கற்றவர்களுக்கும். சரி. அடுத்து ஆவணி அவிட்டத்துக்கு உள்ள அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அது காயத்ரி ஜபம் நாளாக அது வந்து நம்ம வந்து கணிக்கப்படுகிறது. அது வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வருது. நல்ல நாள்ல வருது. காயத்ரி மந்திரம் வேத பாரம்பரியத்தில் மிகவும் ஒரு புனிதமான மந்திரமாக கருதப்படுகிறது. அந்த காயத்ரி ஜபத்தின் மூலம் மன தூய்மை, அறிவு, தெளிவு, ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றுக்கான பிரார்த்தனை செய்யும் நாளாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது வந்து வெள்ளிக்கிழமை. இங்கு ஒரு முக்கியமான விஷயம், காயத்ரி மந்திரத்தை யார், எவ்வாறு, எத்தனை முறை ஜபிக்க வேண்டும் என்பது ஆசாரியோட குடும்பத்திலையும், பண்டிட்டுடைய குடும்பத்திலையும் அவங்க ஒரு தெளிவான ஒரு கருத்தியலை வச்சு கடைபிடிச்சு கொண்டு வராங்க. அவங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் வராங்க. இதை ஜோதிடர்களும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வராங்க. அடுத்து இந்த ஆவணி ஆவட்டத்துல வந்து ஒரு மிங்கிலாகி ஒரு முக்கியமான நாள் ஹயக்கிரவ ஜெயந்தி வந்து இந்த நாள்ல வருது. ஹயக்கிரவர் வந்து விஷ்ணு வடிவத்தோட ஒரு அம்சமாக வந்து கருதப்படுகிறார். வேதங்கள் தொடர்பான ஞானத்தை மீட்டெடுத்து பிரம்மாவுக்கு வழங்கியதாக புராண கதை வந்து இவரை பற்றி சொல்லுது. அதனாலதான் இந்த வந்து வேதம், கல்வி, ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவு எல்லாமே வந்து ஹயக்கிரவரை கும்பிட்டா கிடைக்கும்னு சொல்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் விரும்புபவர்கள் ஹயக்கிரவர் மற்றும் சரஸ்வதி தேவியை நினைத்து பிரார்த்தனை செய்து வந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக. சரி, நம்ம இந்த ஆவணி ஆகட்டும், ஹயக்கிரவ ஜெயந்தியை பற்றியும் காயத்ரி மந்திரத்தோட டீட்டெயிலை பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று வேதத்தை போற்றும் நாள், ரிஷிகளை நினைவு கூறும் நாள், குருவுக்கு நன்றி செலுத்தும் நாள், ஞானத்தை புதுப்பிக்கும் நாள், ஆன்மீக வாழ்க்கை மீண்டும் தொடங்கும் நாள். இந்த புனித நாளில் அனைவருக்கும் ஞானம், ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் இறை அருள் கிடைக்கட்டும் என்று சாதக விதி 360 டிவி சேனலின் வாராக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய டிவி சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்துங்கள். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறையட்டும், உங்கள் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகட்டும், உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் பெருகட்டும். இறைவன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.